500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு வெளியாகி 5 நாட்கள் ஆகியுள்ள நிலையிலும் இன்னமும் ஏடிஎம்கள் செயல்படாததாலும் வங்கிகளில் போதுமான பணம் இருப்பு இல்லாததாலும் பண தட்டுப்பாடு நீடித்து வருகிறது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த நிலையில் பண தட்டுப்பாடு காரணமாக பலரும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இன்று விடுமுறை தினம் என்பதால் பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகளை வாங்குவதற்காக சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி முன்பாக 2000த்திற்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை மாற்றிச் சென்றனர். கூட்ட நெரிசல் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஒரு பேங்கு காலையில் போய் நிற்கிறோம், கரெக்டாக 8 மணி நிற்கிறோம், மணி 5 மணி நிற்கிறோம். 5 மணிக்கு 3 மணிக்கு தான் அங்கே பணத்தை வாங்குகிறோம். சாப்பிட்றதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல. கரெக்டாக 8 மணிக்கு நின்னா 3 மணி தான் பணம் வாங்குகிறோம். பேங்கில் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கிறதில்ல, பேங்கில் சுத்தமாக வேலை நடக்கிறதில்ல, பேங்கு சுத்தமாக. ஒவ்வொரு நாளும் கஷ்டம் தான் ஏழைங்க. பணத்தை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இங்கே ஒரு 4 ஹவராக நின்றுக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு கூட காசு இல்லை எடுத்துன்னு போகிறதுக்கு. ரொம்ப நாளிலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அந்த ஏடிஎம்மில் நின்று பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. இப்போ லாஸ்ட்டாக ரிசர்வ் பேங்க் வந்துக்கிறோம். நாங்கள் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு இட்டுன்னு போக முடியாது நாளிலேருந்து. ரொம்ப இது மாற்றினா தான் இந்த 500 ரூபாய் நோட்டு மாற்றினா தான் கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். ஏடிஎம் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு 100 ரூபா தாளுக்கு பாலுக்கு கூட ஜனங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அடித்தொழில் கூலி தொழிலாளிங்க 80% இருக்காங்க சார் இந்தியாவில். அவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பாருங்கள், கஷ்டம்தான். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியில் பணத்தை மாற்றுவதற்காக நீண்ட வரிசையில் அதிக அளவு மக்கள் காத்து கிடந்ததால் அவர்கள் இளைப்பாறுவதற்காக மாணவர்கள் சிலர் மோர் வழங்கினர். சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த பிரஃபுல் என்ற 7ஆம் வகுப்பு மாணவர் தன்னுடைய சேமிப்பு பணத்தை கொண்டு இந்த சேவையை வழங்கியிருக்கிறார். கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் திட்டத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காகவே மோர் வழங்கி வருவதாக அவர் கூறியிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் கொண்டு வந்த ஸ்கீம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்காக அவர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். இப்போ மக்கள் எல்லாமே ரிசர்வ் பேங்க்கு முன்னாடி ஒரு லாங் க்யூவில் நின்றுட்டு பணத்தை மாற்றுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப களைப்படைஞ்சிருப்பாங்கன்ட்டு நானாக மோர் கொடுத்துட்ருக்காங்க. பண தட்டுப்பாடு காரணமாக மீன் வணிகம் பாதித்திருப்பதாக மீன் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மீன் சந்தையில் ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் முதல் 60 லட்சம் ரூபாய் வரை வியாபாரம் நடக்கும் என கூறும் அவர்கள் தற்போது ஏற்பட்டுள்ள பண தட்டுப்பாடு காரணமாக விற்பனை மந்தமாக இருப்பதாக கூறியுள்ளனர். வழக்கமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் எங்களுக்கு மொத்த மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா வியாபாரம் ஆகும். இன்றைய நிலவரப்படி 5லேருந்து 10 லட்ச ரூபா தான் வியாபாரம் ஆயிருக்கு. 500 ரூபா 1000 ரூபா வாங்குறதுக்கு எங்களுக்கே பயமாக இருக்குது. லாரிக்காரனுங்க வரதுக்கு பயப்படுறானுங்க. இப்போ நாங்கள் 500 ரூபா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா 500 ரூபாய்க்கு தான் நாங்கள் மீன் வாங்கணும். ஆனால் எங்களால் மாற்ற முடியல பணத்தை. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எங்களால் முடியல. இப்போ 2 லட்ச ரூபா வசூலாச்சுன்னா நாங்கள் எப்படி அனுப்புறது தெரியல. அதான் வந்தால் மீன் கடைக்கு வந்தால் சில்லறை இல்லைன்றாங்க. மீன் விலை ஜாஸ்தி ஆகுது, நம்ம வாங்க முடியல. நம்ம நடத்துகிற மக்களுங்க இருக்கப்பட்டவங்க இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு 500 ரூபா வச்சுன்னு தான் வர முடியும். நம்ம சில்லறை எங்கே இருக்க போகுது சொல்லுங்கள். திடீர்னு இவங்க இவ்வளோ டிமாண்ட் பண்ணாங்க. 1000 ரூபாய் டிமாண்ட் பண்ணி 500 ரூபாய் விட்டுருக்கணும். அதுக்கப்புறமா 500 ரூபாய் டிமாண்ட் பண்ணிடணும். எல்லாமே இல்லாத நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா. கடைக்கு போய் பால் வாங்க கூட முடியல. சென்னையில் உள்ள தபால் நிலையங்களில் பணத்தை மாற்றுவதற்காக சென்றால் அங்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். 500 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் போன்றவற்றை தபால் நிலையங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள பொதுமக்கள் அப்போதுதான் சில்லறை தட்டுப்பாடு இருக்காது என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்னமும் செயல்படாமல் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருப்பதாக பெரும்பாலான மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். இந்த பிரச்சினைக்கு மத்திய அரசு விரைவில் தீர்வு காண வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண தட்டுப்பாடு காரணமாக விடுமுறை தினமான இன்று முக்கிய வர்த்தக பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை டி நகரில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படும். ஆனால் இன்றைய தினம் டி நகர் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக சிறு வணிகர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு செய்ததே ஒரு முறைகேடான ஒரு அறிவிப்பு. முறையாக மக்களுக்கு அறிவிப்பு செய்து முன்கூட்டி அறிவிப்பு செய்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னக்கூட்டி அறிவிப்பு செய்திருந்தால் மக்கள் அதுக்கு ஏதுவான ஒரு முறையில்
பொருளாதாரத்தை ஒரு மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் நான் ராத்திரியோட ராத்திரி அறிவிப்பு செஞ்சதுனால மிகப்பெரிய அளவில் வியாபாரிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தங்களுக்கு பந்த் தினம் போன்று இருப்பதாக சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பெரும்பாலானவர்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளே கொண்டு வருவதே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். 1000 ரூபாவில் வந்து எங்களுக்கு சவாரி ரொம்ப கம்மியாகி போச்சு சார். நாங்கள் 500 ரூபாய் சவாரி எடுத்துகிட்டு வந்தால் கூட ஏற்றுறது இல்லை. அது எங்களால் மாற்ற முடியாது. அதனால் நாங்கள் இப்போ பாதிக்கு பாதி வியாபாரம் வண்டி ஓட்டம் கம்மியாகி போச்சு. வண்டிகளில் எல்லாமே ஒரு பந்து மாதிரி தான் வைங்களேன். பணம் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. ஏதோ எல்லாருமே வருமானம் இல்லாமல் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாக இருக்கும். தற்காலிகம்தான், இது நிரந்தரம் இல்லை. அதனால் ஒன்றும் அதை பெருசாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக புதுச்சேரியில் பல்வேறு வங்கிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை நாளான இன்று காலை முதலே வங்கிகள் முன்பு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். 4000 ரூபாய் வரை மட்டுமே பண மாற்றம் செய்ய முடியும் என்பதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கருப்பணத்தை ஒழிச்சுட்டு கருப்பணத்தை ஒன்று இதை வந்து 1000 அடிக்கணும்னு சொன்னாங்க. இங்கே 2000 வந்துருக்குது. 2000 வந்தாக்கா ஒழுங்குமா இன்னும் அதிகமாக போகும் ஊழல். அது இப்போ கருப்பணம் இன்னும் அதிகமாக தான் போகும். 2000 இப்போ 2000 அடிச்சுக்கிறாங்க. 2000 தேவையே இல்லை. எதுக்கு அடிக்கிறாங்க 2000 ரூபா? 2000 100 நான் 2000 மார்க்கெட்டில் போய் கேட்குறேன். பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் பண்ண மாட்டான். 2000 கொடுத்து என்ன கடை சில்லறை இல்லைன்றான். அதுக்கு 2000 கொடுக்குறீங்க பேங்க்கில் 100 ரூபா தலை கொடுக்க வேண்டியது தானே.